வா, என்னங்க இது? ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தான். அதுக்குன்னு இப்படியா? மனுஷன் வெளியவே போக முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. எனக்கெல்லாம் சும்மாவே வேர்க்காது. அதாவது எனக்கு இந்த வார்ம் அப்லாம் பண்ணுவோம்ல, ஸ்போர்ட்ஸ் பண்ணால் அது பண்ணாலே எனக்கு பாடி வார்ம் அப் ஆகாது. ஆனால் இப்போல்லாம் சும்மா ரூமில் உட்காந்துருந்தாலே அப்படி ஊற்றுது. அந்த மாதிரி ஒரு வெயில், வரலாறு காணாத வெயில்னு சொல்ல முடியலனாலும் உடம்பு தாங்காத வெயிலாக இருக்கிற இந்த டைமில் உங்கள் மனதெல்லாம் குளிர வச்சு அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு சனிக்கிழமை வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான மன குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரிதீஷ். அவர் ரிதீஷ், உங்கள் ரிதீஷ், எங்கள் ரிதீஷ். ஓகே, கண்டென்ட்டுக்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. சரி, ஓகே, நம்ம ரெகுலர் கண்டென்ட் பேசுவோம்னா ஒழுங்கான கண்டென்ட்டும் பேசுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னடா பேசுகிறது? லைக் போன வாரம் ஏதோ திடீர்னு ஒரு படத்தை பற்றி தோணுச்சு, பேசிடலாம் அப்படின்ட்டுருக்கோம். இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் ஓகே டு டேக் எ பிரேக். பார்த்துருப்பீங்க நீங்கள் டைட்டிலே. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் திடீர்னு அப்படியே பிரேக் எடுக்கிறத பற்றி அப்படியே ஃபிலாசபிக்கலாக லைஃப்பில் ஏன் பிரேக் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன்லாம் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கே தெரியும் நான் படத்தை பற்றி தான் பேசுவேன்ட்டு. ஸோ இந்த வாரம் அந்த தீமில் லைக் அதை தான் மெயின் தீம்னு சொல்ல முடியாது. பட் இந்த 3 படங்களுமே அதை பற்றி பேசுவேன். எஸ், இந்த டைம் நான் போன டைம் ஒரு படத்தை பற்றி பேசுவேன், இந்த டைம் 3 படத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த டைம் நம்ம பார்க்க போகிற 3 படங்கள் பார்த்தீங்கன்னா 2016 ஆலியா பட் ஷாருக் கான் நடித்து ரிலீஸ் ஆன டியர் ஜிந்தகி, 2015 தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், இர்ஃபான் கான் இவங்கெல்லாம் நடித்து ரிலீஸ் ஆன பிகு, அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு தமிழ் படமாக நித்தம் ஒரு ஓணம், போன வருஷம் ரிலீஸ் ஆன படம். அசோக் செல்வன், ரித்து வர்மா இவங்கெல்லாம் நடித்து ரிலீஸ் ஆன படம். ஸோ ஓகே, நோ ஒய் வி நீட் டு டேக் அ பிரேக் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 படத்தோட ஒரு ரோட்டில் என்ன பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டியர் ஜிந்தகி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆலியா பட் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருப்பாங்க, லைக் ஃபிலிம் ஷூட் பண்ணுற சினிமாட்டோகிராஃபராக இருப்பாங்க. லைக் அவங்க எப்படின்னா, ஷீ இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன் வேர் ஷீ வில் நாட் செட்டில் இன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். லைக் எப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே செட் ஆகாது. ஸோ ஷீல் பி லைக் நிறைய ரிலேஷன்ஷிப் லைக் கோ த்ரூ பண்ணுவாங்க. லைக் அப்புறம் அந்த மாதிரி பர்சன்ஸை எனக்கு சொசைட்டி ஜென்ரலாக லேபிள் பண்ணும்ல, அந்த மாதிரி லைக் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்க ஒரு ஆள். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஏன் வந்து லைக் நிறையா அவங்களால ஸ்டிக் ஆன் ஆக முடிய மாட்டேங்கிறதுக்குமே படத்தில் ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் அவங்க படத்தில் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்துடும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஷீல் கோ டு அ கவுன்சிலர், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். அதுதான் வந்து நம்ம ஷாருக் கான். ஸோ அங்கே போய் இவங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், இவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்க லைக் லெட் அவுட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி பேசுகிற, லைக் ஹியூமன் சைக்காலஜியை பற்றி ஜென்ரலாக பேசுகிற படம் தான் இந்த டியர் ஜிந்தகி. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து இந்த நீட் டு டேக் பிரேக் மட்டும் இல்லை, தேர் ஆர் லாட் ஆஃப் டேக் அவேஸ் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். நான் இந்த டாபிக் மட்டும் எடுத்தேன். லைக் இந்த படத்தோட மெயின் கோர் வந்து அவங்க எப்படி பிரேக் எடுத்து அவங்கள பற்றி அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னால, அவங்க நிறைய ரிலேஷன்ஷிப் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டிக் ஆன் ஆக முடியாமல் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொன்னால. அதில் லைக் மெயின் ரீசன் என்னென்னா, சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா அம்மா கூட வளர்ந்துட்டு இருப்பாங்க. லைக் ஆல் அதர் சேர்ஸ் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த டைமில் என்ன ஆயிரும், ஒரு தம்பி அவங்களுக்கு பிறந்துருவாங்க. இதுக்கு என்ன ஆயிரும், இவன் தம்பி பிறந்தனால இவங்க 2 பேர்த்தையும் வச்சு பார்த்துக்க முடியாது, அவ்வளோ எக்கனாமிக்கலாக அவங்க அப்போ ஸ்ட்ரென்த்தனாக இருக்க மாட்டாங்கன்றனால அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க தம்பியோட வெளியூர் போயிடுவாங்க. இவங்களை வந்து அவங்க பாட்டி தாத்தா கிட்டே விட்டுட்டு. ஸோ இது வந்து அவங்களுக்கு அப்போயே ரெஜிஸ்டர் ஒரு மாதிரி ரொம்ப அதுவே ட்ராமா மாதிரி செட் ஆகிடும். எப்படின்னா அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க, அதை நம்மளால் தாங்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்க யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களே ஃபஸ்ட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எப்படின்னா அவங்க போய் அந்த வழியை தாங்க முடியாது அப்படின்றக்காக இவங்க ஓகே அந்த வழியை நம்ம தாங்க முடியாதுன்றனால இவங்களே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் அந்த படத்தோட பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் அந்த படத்தில் ஒரு லைக் நம்ம தீமை தவிர்த்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இட்ஸ் ஓகே டு எக்ஸ்பிரஸ் அப்படின்றது. அதாவது உங்களால் வந்து அவங்க அந்த படத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆலியா பட் அழுகவே மாட்டாங்க. லைக் நோ யூ ஷுட் நாட் க்ரை, நான் ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படின்றது நினச்சிட்டே இருப்பாங்க. பட் உண்மை என்னென்னா, அதாவது நம்ம வந்து ஃபேக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது எதை விட மோசமானதுன்னா, அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கிறத விட
ஃபேக்காக ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு அந்த ஒரு நம்ம மைண்டுக்கு அந்த ஒரு எய்டு கொடுக்காம இருக்க எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அதில் ஷாருக் கான் சொல்லியிருப்பார். இது எல்லாம் விராட் கோலியுமே ரீசெண்டாக சொல்லியிருப்பார், ஃபேக் இன்டென்சிட்டி நெவர் ஹெல்ப்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி லைக் இந்த படம் நிறைய சைக்கலாஜிக்கல் விஷயங்களை பற்றி லைக் ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசும். நான் இந்த நீட் டு டேக் பிரேக்கை மட்டும் பேசுகிறேன். ஸோ இதுதான் டியர் ஜிந்தகி படத்தோட ஒரு அவுட்லைன். லைக் கடைசியில் எல்லா படம் மாதிரி ஹாப்பி எண்டிங் ஷீல் லைக் அவங்களுக்கு எல்லாம் மைண்டுக்கு பிரச்சனையும் சரியாயிரும். மைண்டுக்கு பிரச்சனை சரியாயிருன்றதை தாண்டி அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரேஜ் வந்துடும் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பீக்கு. இந்த படம் 2015 அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், இர்ஃபான் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம். எகெயின் இந்த படம் இட்ஸ் அன் ஈவன் மோர் சிம்பிள் ஸ்டோரி. ஒரு இங்கன்னா ஜஸ்ட் அ டேல் பிட்வீன் ஒரு டாக்ஸி டிரைவர் இல்லை, அவர் ஆப்வியஸ்லி ஒரு ஓனர் அண்ட் எ ஃபாதர் அண்ட் டாட்டர். ஸோ தீபிகா படுகோனே டாட்டராக இருப்பாங்க, அமிதாப் பச்சன் அவங்களோட அப்பா. இவங்க நார்மலாக ஒரு ஒர்க்கிங் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுன்னா தீபிகா படுகோனே வந்து அமிதாப் பச்சன் வந்து லைக் அவர் வந்து எப்படின்னா ஒரு வயசான ஆள். அவரோட கேரக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எப்படின்னா அவரோட ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். லைக் நான் என்னன்னு ரிவீல் பண்ணல, நீங்கள் படத்தை பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும். எப்படின்னா அவர் ரொம்ப ஒரு மாடர்ன் ஐடியாலஜி. மாடர்ன்னா எப்படி சொல்கிறது, மாடர்ன் தான் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு பாரு அந்த கேரக்டர். ஸோ இதுதான் ஜென்ரலாக அவரோட கேரக்டர் அவுட்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். மேரேஜ் வந்து கம்மி ஐக்கியம் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. அதாவது எல்லா மேரேஜஸும் கிடையாது, பர்பஸ் இல்லாமல் நடக்கிற எல்லா மேரேஜஸுமே கம்மி ஐக்கியம் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களோட டாக்டர் எப்படின்னா அது வந்து அவரோட பாசிட்டிவ் சைட். அவரோட நெகட்டிவ் சைட் என்னென்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அவருக்கு நிறையா இந்த மெடிக்கல் விஷயம் அதெல்லாம் பற்றி தெரியறனால அவரோட பாடி பற்றி அவரே நிறைய யோசிச்சு பயந்துட்டு இருப்பார். அது வந்து தீபிகா படுகோனே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே வயசானவர், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, தான் அப்பா நம்ம விட்டு போயிடுவான்ற பயம். அதுட்டாலும் அவர் தோணத்தனத்துலன்னு பேசினே இருப்பாருங்க படத்தில். நமக்கே என்னையா இருந்தாலும் இப்படி பேசுகிறாப்புல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க பொறுத்துட்டு இருக்கனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ எப்படின்னா அந்த பிரேக் அவங்க அப்பா கூடயே வரும். இவருக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவருக்கு அங்கே இப்போ கொல்கட்டாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி, இவங்க டெல்லியில் இருப்பாங்க, கொல்கட்டாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை விற்கிறக்காக போகணும் அப்படி பாரு. இவர் விற்க மாட்டேன்னு தான் வரும். ஆனால் என்ன ஆயிரும், லைக் போகணுன்னு முடிவு பண்ணுறப்போ இவருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃப்ளைட்லேயே போக முடியாது, ட்ரெயின்லேயே போக முடியாது. ஸோ தேல் சூஸ் டு கோ பை கார். ஸோ அந்த காரை ட்ரைவ் பண்ணி தான் இர்ஃபான் வருவார். ஸோ இதுதான் அந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற ட்ராமா இதெல்லாம் பற்றி பேசுகிற படம் தான் இந்த விச் பீக்கு. ஸோ ஃபைனலாக நித்தம் ஒரு வானம் எல்லோரும் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சின்ன அவுட்லைன்னு சொல்கிறோம். ஒரு இன்ட்ரோவர்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போவார். ஒரு ஒரு 2 months இருக்குமா, 2 months அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். தென் ஷீல் கோ அவே அண்ட் அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கப்போ அவர் ஒரு ஜேர்னி போவார். அதாவது ரெகுலர் லைஃப்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஜேர்னி போவார். அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து நித்தம் ஒரு வானம் படத்தை பற்றின நித்தம் வானம் படம்ன்ற கதை. ஸோ இந்த 3 படங்களுமே ஒரே விஷயத்தை தான் லைக் நமக்கு இது பண்ணுது. இட்ஸ் ஓகே டு டேக் அ பிரேக் வென் யூஆர் நாட் ஏபிள் டு ஃபேஸ் த ரொட்டீன் அப்படின்றது. ஸோ அந்த பிரேக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே சிக்னிஃபிகண்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு லடாக் போயிட்டு தாடி வரத்துக்கு திரும்பி வரணுன்றலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக கூட இருக்கலாங்க. அதாவது இந்த ரெகுலர் வாழ்க்கையிலேருந்து குட்டி பாஸ். அதாவது நான் உங்களுக்கு பிரேக்குன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குன்ற அவசியமே இல்லை. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கோங்களேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோடய சைக்கிள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு சும்மா ஒரு 3 மணி நேரம் டிரைவ் போயிட்டு வந்தாலும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். 3 மணி நேரம் டிரைவ் நான் இப்போ ஹெட்செட் லைக் ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி இயர்ஃபோன்ஸோட சுற்றிட்டு இருப்பேன். ஸோ சைக்கிளுமே ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு ஜேர்னி போயிட்டு வந்தாலுமே எனக்கு அவ்வளோ லைட்டாக இருக்கும் என் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி லைக் இட்ஸ் ஓகே டு டேக் அ பிரேக். நீங்கள் வந்து நினைக்கலாம் லைக் நம்ம பிரேக் எடுத்தோம்னா நம்ம ரொட்டீன் ஃபாலோ பிரேக் ஆயிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க தெரியுமா, அது நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறது, இட்ஸ் ஓகே டு டேக் எ பிரேக். அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டு லைக் நீங்கள் மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் அது. அதுக்கு நான் வந்து நீங்கள் மட்டும்னா மனுஷங்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. அதாவது உங்கள் மைண்டை ஆக்கியபைடாக வச்சுக்காமல் இது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு என்ன நடக்குது, ஓகே இன்றைக்கி காலையில் இட்லி சாப்பிட்டோம் அது நல்லா இருந்துச்சு. அதாவது பிரேக்குன்னா வெளியே போகணுன்றது கூட அவசியம் இல்லைங்க. வீட்டிலே உட்காந்துட்டு காலையில் என்ன சாப்பிட்டோம், இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் நம்ம எவ்வளோ பேர் யோசிப்போன்றது கூட தெரியாது. சும்மா இருக்கவங்கன்னு யோசிக்கலாம். என்ன மாதிரி நான் வெட்டியாகவே எப்போவுமே இருப்பேன். ஸோ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பிரேக்குன்னா வேலைக்கு போகிறது தான் பிரேக்கு. அதாவது பிரேக்லேருந்து வெளியே வர்றது எங்களுக்கு பிரேக். பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொட்டீனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே டு டேக் எ பிரேக்.
ஸோ அதான் சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வேற ஒரு கண்டென்ட்டோட வரேன். அது சினிமாவாகவும் இருக்கலாம், படங்களாகவும் இருக்கலாம், ரெண்டு ஒன்று தானே. ஐம் சாரி, சினிமாவாகவும் இருக்கலாம், கிரிக்கெட்டாகவும் இருக்கலாம், எனி அதர் ஸ்டஃப். பட் I'll be back with another content. ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு 2 எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ஓவர் ஹெல்பிங்காக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. I'll promise you to give my best to this பாட்காஸ்ட் சேனல். அப்புறம் நான் இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் இந்த பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ அதை நான் ஃப்யூச்சரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். வில் ஃபார்ம் அ கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். ஃபார் நவ் இட்ஸ் மீ ரித்திஷ் சேயிங் டாடா பை பை ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட்.